அனைவருக்கும் வணக்கம். பனைமரத்தின் இன்னும் சில சிறப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பனைமரத்தோட இந்த காஞ்சி போன மட்டை பார்க்குறீங்கள, இதை ஒரு சில இடங்கள் விவசாயத்துக்கே உதவாது, அதில் எதுவுமே முளைக்காது, ஒன்றுமே வராதுங்கிற இடத்துல கூட இந்த பனைமரத்தோட இந்த காஞ்சி போன மட்டைகளை போட்டு ஒரு மாதம் 2 மாதங்களில் நம்ம அந்த மண்ணை உழுதோம்னா திரும்ப அந்த இடத்துல அது விவசாயத்திற்கு ஏற்ற இடங்களாக மாறும். இந்த பனைமரத்தோட அந்த காஞ்ச மட்டையில் அவ்வளவு உரம் மாதிரி இருக்குது. இந்த காஞ்ச மட்டைகளை போட்டால் அந்த இடத்துல கரையான்களோ மண்புழுவும் உருவாகிறோம். மண்புழு அந்த இடத்தோட மண்ணை உழுது நல்ல ஒரு வளமான மண்ணாக மாற்றி கொடுத்துரும். அதேமாரி நம்ம சைடு பொதுவாக நம்ம இதில் இப்போ பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்தை வச்சவன் பார்த்துட்டு செத்தான், தென்னையை வச்சவன் திண்டு செத்தான்னு. அப்படி கிடையாது. பனைமரத்தை நீங்கள் தண்ணீர் போகிற வாய்க்கால்கள் ஓரங்களில் நீங்கள் வச்சு வளர்த்திங்கன்னா 10 வருடம் அல்லட்டா அதிகபட்சம் ஒரு 12 வருடங்கள்லேயே அது மரமாயிரும். அது நம்ம பயன் தரக்கூடிய மரமாகவும் மாறிடும். ப்ளீஸ் வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எளிய விவசாயி.